Welcome to Infinity Easy Learn Education Channel. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3.3 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கேள்வி என்னன்னு பார்க்கலாம். பின்வரும் 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பினை தீர்க்க. 3x - 2y + z = 2, 2x + 3y - z = 5, x + y + z = 6. இந்த மூன்று சமன்பாடுகளையும் நம்ம 1 2 3ன்னு வரிசையா நம்பர் போட்டு எழுதிக்கிடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு இதுல இருக்கிற ஏதாவது ஒரு மாறியை நீக்கணும். 1வது சமன்பாட்டிலையும் 2வது சமன்பாட்டிலையும் z பிளஸ் z-ஆவும் மைனஸ் z-ஆவும் இருக்கிறதுனால இதை நீக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 1வது சமன்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு 1வது சமன்பாடு 3x minus 2y plus z equal to 2. ரெண்டாவது சமன்பாடு 2x plus 3y minus z equal to 5. இந்த ரெண்டு சமன்பாடும் z எதிரெதிர் குறியீடு பிளஸ்ஸாவும் மைனஸாவும் இருக்கிறதுனால இதை கேன்சல் பண்றதுக்கு நம்ம இது ரெண்டையும் கூட்டினாலே போதும். அப்ப ரெண்டையும் நம்ம கூட்டலாம். இப்போ 3x + 2x 5x ஆயிரும் கூட்டும்போது. இங்க 3 - 2 1 ஆயிரும். +3ங்கிறதுனால +3 - 2 +1y அதை +y-ன்னு எழுதிக்கலாம். இந்த +z-ம் -z-ம் கழிஞ்சு 0 ஆயிரும். அப்போ வலது பக்கம் ஈக்குவல் டு 5 + 2 7 அப்படின்னு வந்துடும். இதை நம்ம 4வது சமன்பாடு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அடுத்தது இதே மாதிரி 2வது சமன்பாட்டை எடுத்தோம்னா 2x plus 3y minus z equal to 5. 3வது சமன்பாடு x plus y plus z equal to 6. இப்போவும் இது ரெண்டையும் நம்ம கூட்ட தான் போறோம். ஏன்னா z பிளஸ்லையும் மைனஸ்லையும் இருக்கிறதுனால கூட்டினா நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத போட்டுக்கணும். கூட்டலா கழித்தலா அப்படிங்கிறத போட்டுக்கிடணும். இப்போ x 2x plus x 3x 3x plus 3y plus y 4y. இந்த z-ம் மைனஸ் z-ம் கழிஞ்சு 0 ஆயிரும். அப்போ இங்க ஈக்குவல் டு 6 + 5 11. இத 5வது சமன்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ 4வது சமன்பாட்டிலையும் 5வது சமன்பாட்டிலையும் 2 மாறிகள் தான் இருக்கு. இதுல 4y இருக்கு, இதுல y இருக்கு. இப்போ இதை 4y-ஆ மாத்தணும்னா இந்த y-யை நீக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால 4வது சமன்பாட்டை எடுத்து 4ஆல நம்ம பெருக்க போறோம். இப்போ 4வது சமன்பாட்டை 4ஆல பெருக்கும் போது 20x + 4y = 28. 5வது சமன்பாட்டை 1ஆல பெருக்க போறோம். 5வது சமன்பாடு 3x + 4y = 11. 3x + 4y = 11. இப்போ இதுல ரெண்டுமே
பிளஸ் 4y இருக்கிறதுனால இங்க நம்ம கூட்டுனா ஒய்யை நீக்க முடியாது. அதனால என்ன பண்ண போறோம்னா கழிக்க போறோம். கழித்தல் பண்ணும்போது எப்பவுமே ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய குறியீட்டை மாற்றணும். அப்போ இந்த ப்ளஸ் 3x ஆனது மைனஸ் ஆயிரும், இந்த 4yயும் மைனஸ் ஆயிரும், இந்த 11 மைனஸ் ஆயிரும். இப்போ 20 மைனஸ் 3x 17x, இந்த 4y மைனஸ் 4y 0 ஆயிரும், ஈக்குவல் டு 28 மைனஸ் 11 17. அப்போ x ஈக்குவல் டு 17 பை 17, x ஈக்குவல் டு 1. ஆன்சருடைய முதல் படியை நம்ம எட்டியாச்சு. x ஈக்குவல் டு 1. இப்போ x ஈக்குவல் டு 1 என ஏதாவது ஒரு சமன்பாட்டில் நம்ம பிரதியிடலாம். இப்போ இந்த மூணாவது சமன்பாட்டே எடுத்துக்கிடுவோமா? மூணாவது சமன்பாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸை வந்து இந்த நாலாவது சமன்பாட்டிலையும் பிரதியிடலாம், அஞ்சாவது சமன்பாட்டிலையும் பிரதியிடலாம். எது சுலபமா இருக்கோ நமக்கு தோணுதோ அதுல பண்ணலாம். நாலாவது பண்றதா நம்ம எடுத்துக்கிட்டா 5x + y = 7. அஞ்சாவது சமன்பாடு வந்து 3x + 4y = 11. இப்போ நம்ம x = 1 என x = 1 என சமன்பாடு 5 பிரதியிட என்ன நடக்கும்? 3 x பதிலா 1 + 4y = 11. அப்போ 3 + 4y = 11, 4y = 11. இந்த 3 இங்கே வரும்போது -3 ஆயிரும். 4y = 8, y = 8 பை 4, y = 2. இப்போ நமக்கு ரெண்டாவது விடை கிடைச்சிருக்கு. இப்போ x கண்டுபிடிச்சாச்சு, y கண்டுபிடிச்சாச்சு. இப்போ z ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. இதுக்கு நம்ம z இருக்கக்கூடிய ஒரு சமன்பாட்டை தான் நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ z இருக்கக்கூடிய சமன்பாடு எதெல்லாம் அப்படின்னா இதுல இந்த மூணாவது சமன்பாடு ரொம்ப சுலபமா இருக்கு. அதனால அதை நம்ம பார்க்கும்போது ஒன்னாவதுல கூட பயன்படுத்தலாம். ஆனா எது ஈஸியா இருக்குங்கிறத நம்ம வேலையை ஈஸியாக்கிக்கிறதுக்கு நமக்கு செலக்ட் பண்ண தெரியும். இப்போ மூணாவது சமன்பாடு சிம்பிளா இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். x + y + z = r. நம்ம x = x = 1, y = 2 என 3 பிரதியிட என்ன நடக்கும்? மூணாவது சமன்பாடு x + ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு தடவை எழுதுவோம். z = 6
அப்படின்னு இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 6 தான் மூணாவது சமன்பாடு. இப்போ இதில் எக்ஸை எடுத்துட்டு அந்த இடத்துல அதோடைய மதிப்பு 1 போடுவோம், ப்ளஸ் ஒய் எடுத்துட்டு அதோட மதிப்பு 2 போடுவோம், ப்ளஸ் ஜெட் அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 6. இந்த 1 2 சேர்ந்து 3 ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 6. ஜெட் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3, ஜெட் ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம மூணாவது தீர்வையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தீர்வு எடுத்து எழுத போறோம். தீர்வு x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 3. இதுதான் இந்த கணக்குடைய தீர்வு. 3 மாறிகளுடைய சமன்பாட்டுக்கு எக்ஸ் ஒய் ஜெட் 3 மாறிகளுக்கும் தீர்வு கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ சில்ட்ரன்.